வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இந்த ராகி அடை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னியும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ராகி அடையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ராகி அடையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடைக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இது போல் உதுத்துட்டு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அந்த அடை வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்குனது, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக உருகுனது சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். நல்லா எல்லா பொருளும் ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி மாவு கலந்து எடுத்துக்குங்க. நம்ம இந்த சூடான தண்ணி சேர்த்து மாவு கலந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தொண்டையை பிடிக்காது, சாப்பிடும் போது நல்லா மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடான தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. அதிகமான அளவு தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி திக்கான பதத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துருக்கேன். அடை தட்டுறதுக்கு பக்குவமாக இதே போல் கலந்து எடுத்துக்குங்க. சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு இடையில வந்து சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னியில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடைக்கும் இந்த சட்னிக்கும். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. அதே போல் பொட்டுக்களையும் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அது கூடவே 2 சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 10 இலை புதினா இலை, அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. ஒரு 10 இலை சேர்த்தோம்னா போதும். இந்த புதினா இலை சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வாடை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னிக்கு. அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சட்னியை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா தாளிப்பு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னி கூட சேர்த்துற வேண்டியதான். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். ரொம்ப அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. இந்த அடைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த தேங்காய் சட்னியை. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடை சரியாக ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன் அடை தட்டுறதுக்கு. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பால்த்தீன் கவரில் கூட தட்டிக்கலாம். பால் கவர், எண்ணெய் கவர்லாம் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இது போல் கையால் நல்லா மெல்லிசாக தட்டிக்கிங்க. அடையை மொத்தமாக தட்டக்கூடாது, நல்லா மெல்லிசாக தட்டினோம் அப்படின்னாக்கா நல்லா அடை மொறுன்னு வெந்து வரும். சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நமக்கு. நல்லா ஓரங்கள்லாம் இது போல் நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் மெல்லிசாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்குங்க ஒத்தாப்பில். இப்போ தட்டின அடையை நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்குவோம். இது போல் இலையோடு கவுத்து விட்டு மெதுவாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அழகாக எடுக்க வந்துடும். இலையில நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தட்டுறதுனால ஒட்டாது. அதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக ஓட்டை போட்டுவிட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்து வரும் அடை நமக்கு. இப்போ நம்மளோட அடை நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னிக்கும் இந்த அடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.